ஹாய் கைஸ், நம்ம பெப்போட டே 27 இது. அப்புறம் கதை என்னன்னா, நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் டே கைஸ், சண்டே மஜா டே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இருந்த ஒரு போஜனமும் இல்ல, நம்மளால ஒன்றும் சாப்பிட முடியாது. பிரியாணி வர போடுறானுங்க. அது எப்படின்னு தெரியல. கரெக்டா நம்ம ப்ரெப்ல இருக்கும் போது தான் இந்த ஃபங்க்ஷனு, அதுவும் பிரியாணி போடுற ஃபங்க்ஷன்லாம் வைப்பானுங்க. சரி, நம்ம டெய்லி கதை எப்போதும் போல நம்ம ஃபர்ஸ்ட் மீலை ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் முக்கியமான கதை, கிரியேட்டினை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி 2 days ஆகுது. ஒன்லி வே ஓட்ஸ் மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சப்பாத்தி. இப்போ என்னன்னு தெரியல, பசியில பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்டுறேன். வீடியோ எடுக்கவே மறந்துடுறேன், பாதியில் தான் எடுத்தேன். ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டேன். எப்படி இதுன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. இவரோட பையனுக்கு தான் நம்ம காது குத்து ஃபங்க்ஷனு. பிரியாணி போடுற தலை இவரு தான். அப்புறம் என் பொண்ணும் நானும் மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. நானும் மணியும் சாப்பிடலையெல்லாம் இல்ல, போட்டு பொழக்குறானுங்க. அம்மாவும் பொண்ணும் பாருங்க, வச்சு அமுக்குறாங்க. அதுவும் நம்மள பார்க்க வச்சு சாப்பிடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல. இவங்க தான் கைஸ் நம்ம மசில் மெக்கானிக்ஸோட டீமு. என்ன ஒண்ணு, இப்ப அவைலபிளா இருக்குது நானும் மணியும் குட்டி தளபதி மட்டும் தான். மீதி எல்லாரும் வந்து லீவ்ல இருக்கிறாங்க. 2 கிலோமீட்டர்ன்றானுங்க. இன்னும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல, டீமும் இல்ல. ரைட்டுன்னு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பையன் நம்ம டியூட்டி உள்ள போயாச்சு கைஸ். எப்போதும் போல வெஜ்ஜீஸ் அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ். சிக்கனை சாப்பிட முடியல கைஸ், தண்ணி குச்சி குச்சி தான் முழுங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. இப்ப நமக்கு வாய் வர வலிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கு கல்யாணம். அவருக்கு போய் ஒரு வாழ்த்துக்களை போட்டு நைட்டு எசென்சியலை போட்டு நாள் முடிஞ்சது கைஸ். நாளை சந்திப்போம்.